மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரம் நீங்க அநேக காரியங்களுக்காக தேவனிடத்திலே நீங்கள் போராடி ஜெபித்து அநேக காரியங்கள் இன்றைக்கு நடைபெறாமல் அநேக காரியங்கள் நடந்திருக்கலாம். சில காரியங்கள் தடைப்பட்டு போயிருக்கலாம். என்னடா இது எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணி ஒண்ணுமே நடக்கலைன்னு சொல்லி ரொம்ப யோசனையோடு கூட இருக்கீங்களா? இன்னைக்கு உங்க கூட கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. மனுஷனிடத்துல நம்ம நிறைய காரியங்களை பெட்டிஷன்ஸ் வைப்போம். சம் பெட்டிஷன்ஸ் அவங்க முன்னாடி நம்ம வைக்கும் பொழுது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவனுக்கெல்லாம் இதை செய்யணுமா, இதுக்கெல்லாம் இவன் தகுதியே கிடையாது, இதை அப்புறமா பார்த்துக்கலாம், யாரு ரொம்ப முக்கியமானவங்க, யாரு ரொம்ப தெரிஞ்சவங்களோ அவங்க ஃபைலை பட்டு அவங்க எடுத்து முதல்ல அதுக்கு கிளியர் பண்ணுவாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சிறுமைப்பட்டவருடைய ஜெபத்தை அவர் புறம்பே தள்ளுவதில்லை, திக்கற்றவர்களையும் விதவைகளையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. உங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிற ஆண்டவர். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 31வது வார்த்தையிலே மிகவும் அருமையாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கொர்நேலியுவே, உன்னுடைய விண்ணப்பங்கள் என்னுடைய சந்நிதியிலே கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். ஆண்டவர் மிகவும் அருமையாக சொல்லுகிறார், உன் ஜெபத்தை நான் கேட்டேன். கொர்நேலியுவே, இவ்வளவு நாள் நீ ஜெபித்துக் கொண்டிருந்தாயே. கொர்நேலியுடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால் மிகவும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன், தான தர்மங்களை செய்யக்கூடிய மனிதன். அந்த மனிதனை பரலோக தேவன் தேடி வந்து சொல்லுகிறார், கொர்நேலியுவே, உன் ஜெபத்தை நான் கேட்டேன், உன் விண்ணப்பங்களுக்கு நான் செவி கொடுத்தேன் என்று. நீங்களும் அநேக நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, என் விண்ணப்பத்திற்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லையே என்ற ஒரு பெரிய குழப்பத்தோடு கூட எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறீர்களோ, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. இந்த கொர்நேலியுவே என்கிற அந்த இடத்துல உங்களுடைய பெயரை சொல்லி பாருங்கள். உங்களுடைய பெயரை சொல்லி, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன்னுடைய எல்லா விதமான காரியங்களுக்கும் நான் பதில் கொடுக்க ஆரம்பித்து விட்டேன் என்று சொல்வதை உங்களுடைய காதுகள் கேட்கட்டும். கொர்நேலியுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர், கொர்நேலியுடைய விண்ணப்பத்தை கேட்ட ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு, உங்களுடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். என்ன காரியத்திற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கீங்க? பண தேவையோட ஜெபம் பண்ணி கொண்டிருக்கீங்களோ? ரொம்ப பண நெருக்கடியில என்ன செய்வது என்று சொல்லி ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் உங்க விண்ணப்பங்களை கேட்டு உங்க பண நெருக்கடியை கர்த்தராலே மாற்ற முடியும். உங்களுடைய மனக்கவலையில ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களா? மனக்கவலையை போக்க முடியும். குடும்பத்துல அடிக்கடி சண்டை வருகிறது, என்னால என் குடும்பத்துல கூடிய சூழ்நிலைகள் மாற மாட்டிருக்கிறது, என் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை, என் குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லை என்று சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கீங்களா? கர்த்தாவே, என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை தாரும் என்று கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்கிறார். அவருடைய சமாதானத்தையே உங்கள் குடும்பத்துக்குள்ளே தருவேன் என்று சொல்கிறார். வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களா? வேலைக்காக ரொம்ப முயற்சி பண்ணி தோற்று போயிருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். கொர்நேலியுவே, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொன்னது போல உங்களை பார்த்தும் கர்த்தர் சொல்கிறார். நிச்சயமாய் சொல்கிறேன், இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதத்தின் கதவை திறப்பார். உங்களுக்காக ஒரு பெரிய நன்மையை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். விசுவாசியுங்கள். கொர்நேலியை போல பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, தேவன் விரும்புகிற வாழ்க்கை, பரலோகம் உற்று கவனித்துக் கொண்டு உங்கள் பக்கமாக வரக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். ஆண்டவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு அப்படியே அவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.